ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 26ஆம் தேதி நடக்க போற டிவிக்கு ஆண்டு விழாவில் மொத்தம் 2000 நிர்வாகிகளுக்கு அனுமதியா. அதுக்குன்னு பிரத்யேக பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள போகலாம். அண்ட் அதுக்கான பாஸை இன்னையில இருந்து நிர்வாகிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பாஸ் இருக்கிறவங்க மட்டுமே அரங்கத்தினுள் அனுமதி. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்களாம். அதனாலதான் ஒரு ஓபன் ஃபங்க்ஷனா நடத்தாம பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அலௌடு அப்படின்ற மாதிரி நடத்துறாங்க. தென் டிவிக்கே பொருளாளர் வெங்கட்ரமணன் அவர்கள் ரீசெண்டா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல பேசும்போது தளபதியை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வர முடியுமான்னு கேக்குறீங்க. பட் ஆனா இன்னும் ஒரு 2-3 மாதங்கள்ல தளபதி உங்களை எல்லாரையும் பார்க்க வராரு. அதாவது தமிழ்நாட்டுல உள்ள மூளை முடுக்குகள் எல்லா இடத்துக்கும் தளபதி வராரு. சோ அடுத்து யாரு வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா 2026 எலெக்ஷன் பத்தி கேட்டாரு. ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே தளபதி அப்படின்ற மாதிரி கத்தி இருக்காங்க. சோ தளபதியோட நடைப்பயணத்தை அபிஷியலா டிவி கேவ்ல இருந்தே ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் நெக்ஸ்ட் மந்த் ஆனா மார்ச்ல தான் வராருன்ற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. பட் இவர் இன்னும் 2-3 மாசம் சொல்றாரு. சோ எக்ஸாக்டான டேட் என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதே மாதிரி டிவி கேவோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு சூப்பரான விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது ஆது அர்ஜுன் அவர்கள் இணைஞ்சதால புஷி ஆனந்த் அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்ல, அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில வதந்திகள் பரவுது. பட் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. எல்லாருமே பயங்கர ஒற்றுமையா டிவிக்கே நலனுக்காக உழைக்கிறோம். சோ அதனால ஈகோன்ற பேச்சுக்கே இடம் இல்ல, வதந்திகளை நம்ப வேண்டாம். அண்ட் தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேருக்குமே இந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் இப்போ இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்றது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.